மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த அடுத்ததே சோதரம் அடுத்த செக்ஷனுக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த புது வருடத்தில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். எங்களோடு கூட நீங்கள் இடைப்படணும். எங்கள் பாடலில் துதியில் நீங்கள் பிரியப்படணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் அனுப்பி தரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த செக்ஷன் எல்லாம் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோடு கூட இருங்க. ஒரு நன்மை குறைவிடாதபடி நன்மையும் கிருபை தொடர்படிக்கு ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. நீங்கள் பெருக பருமைன்னு சொன்னீங்களே. உங்களுடைய நாமம் மகிமைக்கணே எங்களை ஆட்கொள்க நடத்துங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. உட்காரும்படி அன்போடு கேட்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம் அப்படின்னு இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த புதுவர நாளாக இயேசுப்பா நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு பணி கொடுத்தார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு பணி கொடுத்தார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோம், உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக தேடுவோம், உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பரே வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பரே வல்லவர். நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடும் மலர்களும்
எழுந்திருக்கு கத்தரை நாம் ஆராதிக்க போவோம். நாம் யாரும் கருணை மூடி இந்த ஆராதனை நேரத்துக்குள்ளாக இந்த காலை வேளையில ஹல்லேலூயா நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி நன்றி. உண்மையாய் அவரை நோக்கி அப்பா அம்மை ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது. அப்பா அம்மை ஸ்தோத்திரம் முழு இருதயத்தோடு நாம் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் துதிகளில் மற்றும் வாசம் பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நாம் யாவரும் ஒரு மனதோடு கண்களை மூடி முழு இருதயத்தோடு இப்ப தேவனை நாம் ஆராதிக்க போறோம். உண்மையா அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல அவர் இறங்கி வர நம்ம செவிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு பதில் தருவார். ஆனா ஆராதிக்கும் போது அவரே நம்ம மத்தியில் அவர் இறங்கி வருகிறார். ஏன்னா வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் அவரே நம்மளுக்குள்ள இறங்கி வந்து இந்த நேரத்துல நம்மளுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போறார். உண்மையா நம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா அமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா சில நாமத்தை சொல்லி நாம ஒரு சில நேரத்துல அவரை நம்ம துதிக்க போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நல்லவரையுமே துதிக்கிறோம், வல்லவரையுமே துதிக்கிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்றவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பாமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லி ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புது வருஷத்துல ஹல்லேலூயா கர்த்தரை ஆண்டவர் நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா உமக்கு நன்றி நன்றி அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருடத்தை காண செய்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் போன வருஷம் ஆரம்பத்தில் இருந்தவங்க இந்த வருஷத்துல இல்லை. ஆனா உங்களை என்னை ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்மளை காண செய்திருக்கிறார். உள்ள இருதயத்தோடு முழு மனதோடு அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவரை நம்ம துதிக்க போறப்பா. எத்தனையோ பேர் இல்ல ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு நாங்க ஆண்டவரை உயிரோடு இருக்கிற ஆண்டவரே. நாங்க மாத்திரம் எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க நினைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 முழு இருதயத்தோடு. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நல்லவரே உமக்கு நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பீர் என்ற விசுவாசத்தோடு அப்பா உம்மை துதிக்கிறோம். உண்மையே நாங்கள் ஆண்டவரே இப்ப நம்பி இருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. அப்பா உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய வருஷத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை நடத்துங்கப்பா. ஒப்புக் கொடுங்க, உங்களை ஒப்புக் கொடுங்க அப்பா. முழு இருதயத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்க போன வருடம் முழுது குறைவுள்ளவர்களா இருந்திருப்போம். தேவனுக்கும் நம்மளுக்கும் ஹல்லேலூயா ஜெபத்துல வேத வாசிக்கல கர்த்தருக்கு பயப்படுகிறதிலும் நம்ம தூரமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த புது வருஷத்துல ஒரு பொறுப்பனையோடு ஒரு தீர்மானத்தோடு இந்த புது வருஷத்துல உங்களை ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிற கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே.
நிச்சயம் நிச்சயமே
யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. உள்ளத்தினால் இந்த கைகளை உயர்த்தி பரலோகத்தில் அந்த சிங்காசனத்தை நோக்கி அப்பா உண்மையாய் ஹalleluya ஹalleluya உங்களுக்கு ஆராதனை. நமக்கு நீதி செய்கிற தேவன் எங்கும் நிறைந்திருக்கிற யெகோவா எலோகிம். ஹalleluya ஹalleluya உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. உலகின் ஆழத்திலிருந்து எங்கும் நிறைந்திருக்கிற தேவன், எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. நம்மளுக்கு நீதி செய்கிற தேவன், உன் நீதியை வெளிச்சத்தில் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பட்டை போலவும் ஆக்கும் என்று சொன்னவர். ஓ கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எனக்கு ஒரு நீதி செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லி எத்தனையோ மனிதர்கிட்ட நீங்க போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு காலை வேளை நம்மளுக்கு நீதி செய்கிற தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எனக்கு ஒரு நீதி செய்யுங்கப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரலோக தேவனை நோக்கி ஹalleluya உண்மையா அவரை ஆராதிக்கணும். உண்மையா அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஹalleluya. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஏசாயா 6:1 அவர் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை தொங்கல் தேவனுடைய ஆலயத்தில் நிறைவேற்று என்று சொல்லி அது உண்மையாய் அவரை நாம் அப்படியே அவரை நம்ம மனசுல வச்சு ஹalleluya அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நாம நிற்பதுல நாம எப்படி ஆராதிப்போம் அதை நாம ஒரு ஹalleluya ஒரு இமேஜ் பண்ணி நாம உண்மையா அவரை ஆராதிக்க போறோம். ஓ தாத்தரை இப்போ நாம ஒரு சிங்காசனத்துக்கு முன்னாடி நாம நிற்போம்னா எப்படி ஆராதிப்போம் அதை நாம மனசுல நினைச்சு அப்படியே நம்ம உண்மையா ஆராதிக்க போறோம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். சேராபெண்கள் 4 திசையில நின்று
கத்தரை துதித்தார்களாம். சேராபின்கள் என்று சொன்னால் பற்றி எரிபவர்கள் என்ற அர்த்தமா. எதில் பற்றி எரிகிறவங்கன்னா பரிசுத்தத்தில் பற்றி எரிகிறவர்கள். அதாவது பிதாவுக்கு அருகிலே நிற்கிற, அது மாத்திரமில்லை, பிதாவிற்கு மேலே அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே நின்று பரிசுத்தத்தை பார்த்து அவங்க சொல்லுவாங்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கதறி சொல்லுவாங்களாம். அவருடைய பரிசுத்தத்தின் எல்லை அது முடிவில்லாதது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய கரம் உலாவி கொண்டிருக்கிறது. உயரமும் உன்னதமான கர்த்தர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமை இதுவரைக்கும் அசுத்த உதடு உள்ள மனுஷன் என்று நாம் சொல்லி கொண்டிருந்தோம். நீங்க அப்படி சொல்லாதபடிக்கு ஆமை சொல்ற தேவ தூதர்கள் இறங்கி ஆமை சொல்ற நம் நாவை தொட்டு ஆமை சோத்திரம் நம்முடைய வாயிலிருந்து ஜீவன் உள்ள வார்த்தை அது புறப்பட போகிறது. அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை புறப்பட போகுது. அது வாழ வைக்கிற வார்த்தை புறப்பட போகுது. அது வாக்குத்தத்தமான வார்த்தையா அது புறப்பட போகுது. அது உயிருள்ள வார்த்தையா நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு செல்ல போகிறது. இனி நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஜீவ வார்த்தை அது அநேகரை உருவாக்க போகிறது. நல்ல கரங்களை நீங்க சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறீங்க. உயரமும் உன்னதமான கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறீங்க. நீங்க அவருக்கு முன்பாக நிற்கிறீங்க. நீங்க அவருக்கு முன்பாக நிற்கிறீங்க. அவருக்கு வஸ்திர சொங்களால தேவா ஆலயம் மூடி இருந்தது என்று வஸ்திரம் சொல்கிறது. வஸ்திர சொங்களால் நம்மை மூடுகிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறான். கொலை நோயோ பயங்கரமோ எதுவும் சேதப்படுத்த முடியாது. உன் பக்கத்துல 1000மோ 10000மோ ஒன்றும் அணுக முடியாது. ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். பரிசுத்தத்தில் பற்றி எரிகிறவர்கள் கர்த்தர் சொல்றார். ஆமென். இந்த புது வருட ஆராதனை கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தன்னுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உங்களை உயர்த்த போகிற. நல்ல கரங்களை தட்டி கதறி சொல்றாங்க. நல்ல கரங்களை தட்டுங்க. உங்களுக்கு புதிய அபிஷேகம் வெளிப்பட போகுது. இந்த ஆராதனை அபிஷேகம் வெளிப்பட போகுது. உங்க ஜெப மேகம் எழும்ப போகுது. தேசங்களை திரும்பும்படிக்கு சத்திய வார்த்தை ஆமை சுத்திரம் தேசத்தை புரட்டிப்பட போகுது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உயர உன்னதமான கர்த்தர் உங்கள் நடுவில் அவர் உலாவிக் கொண்டு இந்த நடுவில் அவர் அச்சவாடுகிறதுனால் உயரமான உன்னதத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி பரிசுத்தத்தில் பற்றி எரிகிறவர்களாக தேவனுடைய நாமத்தை ஆமை சுத்திரம் உயர்த்துகிறவர்களை கர்த்தர் உங்களை மாற்றப்படுகிறார். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? ஆமா சொல்றோம். இதுவரைக்கும் அவங்களுக்கு ஐயோ இவங்களுக்கு ஐயோ அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா முத சொன்னார் எனக்கு ஐயோ அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இதுவரைக்கும் மற்றவங்களை பார்த்து நீ சரியில்லை நீ சரியில்லை நீ சரியில்லை நீ சரியில்லை நீ சரியில்லை அப்படி சொல்லிட்டு இருந்தான். யாரு? ஏசாயா. இப்ப கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. எனக்கு புது வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா யோசியா ராஜா போல ஒரு அருமையான ராஜா, ஒரு நல்ல ராஜா இல்லை. தாவீதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ராஜா, நல்ல ஆட்சி, ஜனங்களை கடவுளுக்கு நேரம் நடத்தும் நல்ல தெய்வ மனிதன், நல்ல ராஜா. அவர் இறந்து போயிட்டார். இறந்த உடனே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நம்பிக்கைலாம் போயிடுச்சு. இந்த நல்ல ராஜாவே செத்து போயிட்டாரு. இந்த ஜனங்கள் இந்த தேசத்தை யாரு நடத்த போகிறான், யார் ஆள போகிறான் அப்படி சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அழுதார். அல்லேலூயா. கதறினார். அப்போ ஆண்டவர் சொன்னார், உயரம் உன்னதமான சிங்காசனம் உட்கார்ந்து மனுஷங்க வருவாங்க போவாங்க, ராஜாக்கள் வருவார்கள் போவார்கள், நானும் என்றென்றைக்கும் அரசாளுகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு கரங்களை கதை சொல்லுங்க. யார் வரலாம் யார் போகலாம், எது இருக்கலாம் எது இல்லாம போகலாம், எது கிடைக்கலாம் எது கிடைக்காம போகலாம். ஆனால் நானே சர்வ லோகத்துக்கும் நியாயாதிபதி என்றென்றும் அரசாளுகிறவன். உன் இருதயத்தில் குடியிருக்கிற உன்னதமான சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் என்றும் அரசாட்சி செய்கிறேன், நான் என்றும் அரசாட்சி செய்கிறேன், நான் என்றும் வீழ்ச்சி இருக்கிறேன். அதனால எதை கொண்டு யார் எதை கொண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதிராமே சொல்லுங்க. ஆமா, ஏசப்பா நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.